வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்ததுன்னா குளத்தூர் சந்தைக்கு வந்துட்டோம். கோழி, வாத்து, வான்கோழி எல்லாம் இருக்குது. நாங்கள் வாங்க வந்தோம், கோழி வாங்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் கோழி வாங்க உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். நிறைய இது வச்சுருப்பாங்க உங்களுக்கு. நாங்கள் வாங்க பார்ப்போம். வண்டி கொண்டு போய் போடுறதுக்கு போகிறாப்புல. வண்டி நிறுத்துக்கு பார்க்கிங் இடம் இல்லையா? ஆமாம், ஜாஸ்தி பார்க்கிங் கிடச்சா இல்லையா? நேராக திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு போயிடுவா போல. ஏய், கல்லை வச்சு வச்சுட்டப்பா. அன்னைக்கு நின்றுக்குச்சா பாட்டில் இங்கே கொண்டு வந்து பைக்கு போடுறையே, யார் இடம்னு தெரியுமா உனக்கு? முத்தூர் சந்தை வந்தாச்சு, பார்க்கிங் போட்டாப்புல சித்தப்பா. இந்த இங்கே யார் வந்துருக்காங்க? பைக் பார்க்கிங் போடுறதா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடுச்சு சித்தப்பாவுக்கு. நேராக போகிறோம். 7 மணி ஆச்சா? கரெக்டாக 7 மணி ஆகிடுது. சேவல் வாங்க போகிறோம். நெடஸ்தப்பான்னு அங்கே போய் பார்ப்போம். உள்ளே போனோம்னா உள்ளே போகல, உள்ளே ரவுண்ட் விட்டு அப்புறம் கேட்போம். சித்தப்பா கோழி நிறையா வச்சுக்கிறாங்க. உள்ளே போவோம், உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். சந்தை செம்ம கூட்டமாக இருக்கும். ஆடு கோழி முன்னாடியே வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பாப்பரு ஏதோ போச்சுத்தப்பா. கூட்டம் செம்ம கூட்டம் சித்தப்பா. அதெல்லாம் கட்டு சேவலுக்கு போகிறது. இது பொட்டைக்கோழி. எவ்வளோண்ணா கோழி? இல்லை எவ்வளோ? 600. கிழங்கு மாதிரி கோழி. கிலோ கணக்கு. சரிங்க, 8 கிலோ இருக்கு. ஒரு கோழி வேணுங்க, பார்த்துட்டு வரோம். கோழி ஏகப்பட்ட கோழி வச்சுட்டப்பா. இதெல்லாம் கட்டுக்கு போகிறது உனக்கு ஏசுத்தப்பா. கிலோ 1 கிலோ 600 ரூபாயாம்மா. இது வாங்கி தரேண்ணா, வாங்கி தரவா, நல்ல கோழியா வாங்கி தரவா. செம்ம கூட்டமாக இருக்கு. அதெல்லாம் கிலோ கணக்கு சித்தப்பா. கிலோ கணக்கு. கிலோ 500 600. கூட்டம் செம்ம கூட்டம். அங்கே ஒரு கட்டு சேவலில் வாங்கிட்டு இருக்காங்க. கோழி 7,600 ரூபாய்க்கு. அவ்வளோதான் கலந்து எடுத்துக்கிறேன். பிடிச்சிக்கலாம் தான் உனக்கு நல்ல விலையாக பிடிச்சி தரவா. எதுக்கு வாடா சித்தப்பா? அங்கே இருக்கு, கடைசி வரைக்கும் இருக்கு. இதோட என்ட்ரன்ஸு சித்தப்பா எவ்வளோ? 400 ரூபாய் பிடிக்கிறதா? வாங்க, அவனுக்கு வாங்கி தரப்பா. பத்து 200 அவ்வளோதான். அது இன்னும் 10 200 வந்து 1000 இல்லாமல் வரும் மேடம். உனக்கு
வா வாங்கிக்கலாம் வா. செம்ம கூட்டம் சுத்தப்பா. சித்தப்பா உனக்கு எந்த கலரில் வேணும்? செங்கலரு கருப்பு கலர் மாதிரி வாங்கிக்கலாமா? அதெல்லாம் இல்லை, நல்ல பால் நீட் போக்க வாங்கி தரேன். இல்லை நல்லா பார்த்து ₹600 சொன்னாரா? 600 பிடிச்சிக்கலாவா அவருக்கு? செங்கலப்பு கருப்பு கலந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது ரேட் அதிகம் வரும். அது ₹3 மேலே சொல்லுவாங்க. மரியாதை போகணும்னா அது ரேட் அதிகமாக வரும். அண்ணா இது எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா அது? பழம் வாங்கிக்கிறியா? நம்ம அறுக்கிறதுக்கு மாதிரி சித்தமா நிற்கிறது சேவல் பிடிச்சிங்கன்னா ரேட் அதிகம், படுத்துருக்கு சேவல் பிடிச்சிங்கன்னா தான் ரேட் கம்மி. சரியா? வாங்கினா அவனுக்கு படுத்துட்டு சேவல் வாங்கி தரேன். நிற்கிற சேவல்லாம் வாங்கினேன் ரேட் அதிகம். எங்கடா ₹500 சேவல் சொன்னேன்? கோழி தீவனம்லாம் வச்சுக்காங்க சித்தப்பா. அதில் கேட்கலாம் அண்ணா. கிலோ கணக்குண்ணா? எவ்வளோண்ணா? 700, 650, 600. 700 பெருசு, சின்ன சைஸ் 650, கொட்டையெல்லாம் 600. எத்தனை வேணும்? ஒன்று தான் வேணும். வேணும். என்ன சைஸுங்க? ஒரு 3.5 கிலோ. 3.5 கிலோ சைஸா? 700 இருக்குது. அதுலேயே பார்த்து கொடுங்க. 3 கிலோ வர மாதிரி. அது 3 கிலோ சைஸ். 3 கிலோ சைஸ் போதுமா? 3 கிலோ கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு கொடுங்க. ₹650. 650. 650 இது 700 சொன்னீங்க. 700 சொன்னீங்க. ஒன்று தான் வேணும். ஒன்று கொடுக்குறோம்ல, அவுத்து கொடுக்குறது பெரிய அவுத்து கொடுத்ததே எல்லாம் கொடுத்தா கொடுத்தா கம்மி. எப்பவுமே கிலோ கணக்கு எடுக்கிறது தான் நாங்கள் உங்கள்கிட்ட வர்றோம். 50 கிராம் 100 கிராம் எல்லாம் போயிடுது. சரிண்ணா கம்மி பண்ணி கொடுங்க. ₹600 போட்டு கொடுங்க. கிலோ கணக்கு பிடிக்கிறது தான் உங்கள்கிட்ட வர்றோம். நாங்கள் இல்லைன்னா கடையிலேயே அங்கேயே பிடிச்சிக்குவோம். ஆடி மாதம் விலை பட்டையான விலை ஏறிடுச்சு. ஆ 700 சரிண்ணா நீங்கள் பார்த்து அனுசரித்து கொடுங்க. ம் வீடியோ போட்டோம். 2 போதுமா? எத்தனை? 2 இருக்குங்களா? 630 போட்டு கொடு. எவ்வளோண்ணா? 630. 630ங்களா? என்ன ஐயா? அண்ணா இது வந்து 700 ஏண்ணா? பெருசு 700. இதெல்லாம் 764 ரூபாய்க்கு. ஓகேண்ணா. ஓகே பேசுதப்பா. ஓகேவா? 764 ரூபா. 800 ரூபாய்க்கு கொடுங்க. டிஸ்கவுண்ட்டுங்களா? கோழி 50 ரூபா கிடைக்கும். நான் கோயிலுக்கு இருக்கிறது கோயில் கொண்டு வரும். சரி கொடுத்து வச்சுருவேன். அண்ணா இது நான் கட்டை மட்டும் நான் கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்துறேண்ணா. கோழி கட்டை மட்டும் நல்லா கட்டி கொடுத்துருங்க. இல்லை அவனுக்கு பிடிக்க தெரியாதுங்க சேவல். அதுக்கு அது சேவல் பிடிக்க தெரியாதுங்க. அதனால சரி நல்ல சேவலாக கொடுத்தீங்கன்னா தான். 1800 கொடுத்துரு. 1800 டிஸ்கவுண்ட் பண்ணி அவர் கம்மி பண்ணி கொடுப்பாரு. 650 ரூபா போட்டால் எவ்வளோ வருது? 1800 ரூபா வருது. 1800.
1800 கொடுத்தா போதும்ல? சரிண்ணா, ஓகே. சரிண்ணா, வரேண்ணா. சரி. நான் உங்கள் பேருண்ணா? சுரேஷ். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் திருப்பூரா தான். திருப்பூர். சிக்கோ நிறைய தேவைப்படுமாங்கெல்லாம் மில்லுக்காரங்க நிறைய வெட்டுவாங்க. வெட்டுனா வாங்க, கம்மி பண்ணி தரலாம். சரிண்ணா, கண்டிப்பாக வரேன். அடுத்த டைம் வேணா கண்டிப்பாக வரேன். சரி. ஓகே சித்தப்பா. இங்கே அந்த கோழியை காட்டு. சித்தப்பா கோழி பிடிச்சாப்புல நினைப்பலாம். ஆ 650 ரூபாய்க்கு போட்டு பிடிச்சிருக்கு. சரி, கோழி நல்லா இருக்காங்க. கோழி காட்டு. தண்ணி வைக்கும். கோழி தெரியுதா? கோழி எனக்கு தவிர இங்கே இருக்குது. மார்க்கெட் போய் சேவல் வாங்கிட்டு வந்தாச்சு. டீ கடையில் வந்து எங்கள் சித்தப்பா டீ குடிச்சு உட்காந்துக்கிறாரு. எங்கள் சித்தப்பா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சேவல் வாங்கியாச்சு. டீ கடையில் டீ குடிக்கிறாருல, டீ குடிக்கலாம் வாங்க. வாங்க மக்களே, சேவலை காட்டும். கீழே படுத்துட்டு இருக்கு. எங்கே சித்தப்பா சேவல் தெரிய மாட்டேங்குது. சேவல் கீழே படுத்துட்டு இருக்கு. வாங்க மக்களே, டீ குடிக்கலாம். டீ கடையில் இருக்கிறோம். நல்லபடியாக வாங்கியாச்சு. அடுத்து வீட்டுக்கு போக வேண்டியது. இப்போ மணி கரெக்டாக 6:45 இருக்குமா? 7 ஆச்சு. 6 மணி நாங்கள் வண்டி எடுத்தோம். சேவல் வாங்க வந்தோம். கரெக்டாக குணத்தூரில் இருக்கிறோம். குணத்தூர் பக்கத்தில் டீ கடையில் இருக்கிறோம். மணி 7:30 போதுமா? சித்தப்பா அடுத்து உளுந்தோட வாங்கி தரியா? சித்தப்பாட்ட அடுத்து ஒரு உளுந்தோட ஒன்று கேட்டிருக்கு. கடையில் கோழி வாங்குறது வந்து உளுந்தோட வாங்கி தராது. இந்த மாதிரி நீங்கள் யாரும் கோழி வாங்க போயிருந்தீங்க ரெண்டு கூட அனுபவம் சொல்லுங்கள். சித்தப்பா இப்போ கோழிக்கு உளுந்தோட வராராமா. போடு. என்ன சித்தப்பா கம்பு தேங்காம கோழி உளுந்தோட தேங்கிது? எந்திரிச்சு ஓடி இருப்போது. போட உளுந்தோட போதும். அது அவ்வளோதான் சாப்பிடும். வெத்திக்கு தள்ளி விட்டுரு. சித்தப்பா ஒரு வழியாக சேவல் பிடிச்சிட்டு வந்துட்டாப்புல. ஒரு வழியாக குந்தூர் சந்தையில் போய் சேவல் பிடிச்சிட்டு வந்தாச்சு. அரிசி போட்டு சித்தப்பா திங்கும் பாரு. காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சது. மணி எவ்வளோ சித்தப்பா? கரெக்டாக 8:30 ஆச்சு. சேவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இன்று போய் சேவல் பிடித்தது. தப்பா வாட்ச் தப்பா சேவல் கையில் பிடி, தூக்கி பிடி. கையத்தை பிடிச்சி பிடி, தூக்கு. சேவல் ஒரு வழியாக பிடிச்சிட்டு வந்தாச்சு. சித்தப்பா வீட்டில் விட்டாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி. எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கோழி பிடிக்க போய் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங் அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா முதல் நாங்கள் கோழி பிடிச்சி சந்தையில் பிடிச்சிட்டு வந்துருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை எப்படி போய் கோழி பிடிச்சி கொடுத்தாப்புல, சந்தைக்கு எப்படி கூப்பிட்டு போனாப்புலன்னு சொல்லுங்கள். ஏன்னா முதல் டைம் எங்கள் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாப்புல. புதுசாக போயிருக்கிறோம். சேவல் குணத்தூர் சந்தையில் போய் சேவல் பிடிச்சிட்டு வந்துட்டோம். நல்ல சேவலாக பிடிச்சிட்டு வந்தது. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாரும் அனுபவம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ்